லட்டு மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு என்னோடய வேலைக்கு மட்டும் இல்லை, என்னோடய வாழ்க்கைக்கும் கூட. என்னோடய பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி அவளோட சேர ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ உங்கள் மூலமாகவும் அவள் ஆஃபீஸ் எடிட்டர் மூலமாகவும் எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. அதை நல்ல முறையில் நான் பயன்படுத்திக்குவேன். நாங்கள் திரும்பி இங்கே வரும்போது நிச்சயமாக பழைய மாதிரி ஜோடியாக வருவோம். ஆனால் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. என்னோடய வேலை விஷயத்தில் நான் ரொம்பவே கராராக இருப்பேன். நானும் அவளும் சேகரிக்கிற தகவல்கள் நிச்சயமாக ரகசியமாக தான் இருக்கும். அவள் சேகரிக்கிறது அவளுக்கு, நான் சேகரிக்கிறது எனக்கு. தகவல் சேகரிக்கிறதுல அவள் கொஞ்சம் கெட்டிக்காரி தான். இருந்தாலும் நானும் என்னால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான் கோகுல். ஏய், நீ அங்கே போய் தான் ஆகணுமா பத்மா? அந்த கிராமத்தை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அங்கே போய் உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது என்றாள் பத்மாவின் தோழி கலைவாணி. கலை, எந்த விஷயத்தில் தான் பிரச்சனை இல்லை, எல்லாம் நாம் கையாளுற விதத்தில் தான் இருக்குது. சரி, உனக்கு அந்த கிராமத்தை பற்றி என்ன தெரியும்? முதல்ல அதை சொல்லு பார்ப்போம் என்று பத்மா கேட்க, அந்த கிராமத்தில் அடிக்கடி கொலை நடக்குதான். கொலை எங்கே நடந்தாலும் கொலை செய்யப்படுறவங்களோட உடல் அந்த கிராமத்து ஆத்தங்கரையில் தான் கிடைக்குதான். அப்பப்போ ஏதோ வித்தியாசமான உயிரினத்தோட சத்தம் கேட்குதான். ஆற்றுக்கு ரொம்ப பக்கத்தில் ஏதோ விசித்திரமான கால் தடங்கள் எல்லாம் கிடைக்குதான். ஆடு கோழி எல்லாம் அடிக்கடி காணாமல் போகுதான். இத்தனை நடந்தும் இதை பண்ணுறது யார், மனுஷனா இல்லை மிருகமானு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா என்று தனக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள் நித்யா. சொல்லி முடிச்சிட்டியா? இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போவோ எனக்கு தெரியும். அதோட இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு அந்த கிராமத்தை பற்றி தெரியும். எப்போ என்ன நடக்கும், யார் சாக போகிறாங்க, எப்போ சாக போகிறாங்கன்னு எதுவும் தெரியாத போதும், எவ்வளவு பயம் இருந்த போதும் அந்த கிராமத்து மக்கள்லேருந்து ஒருத்தர் 2 பேர் கூட அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகலை. இது ஏன்? இதுதான் என்னை ரொம்ப யோசிக்க வைக்குது. ஒருவேளை இது எல்லாத்தையும் பண்ணுறது யாருன்னு அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமோ என்னவோ. இதெல்லாம் சும்மா தினசரி பேப்பரில் இருந்தும் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். உண்மை என்னன்னு அங்கே போனால் தான் தெரிய வரும். அதை வெளியே கொண்டு வராமல் நான் விட மாட்டேன். எனக்கு எதுவும் ஆகாது. அப்படியே எதுவும் ஆனாலும் என்னை பற்றி கவலைப்பட உன்னை தவிர யாரும் இல்லை. அதுதான் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. அந்த கிராமத்தை பற்றின ரகசியங்களை ஊர் உலகத்துக்கு தெரியப்படுத்துகிற என்னோட இந்த முயற்சியில் என்னோடய உயிருக்கு ஏதாவது ஆனால் கூட எனக்கு கவலை இல்லை என்றாள் பத்மா. ஏய், என்னடி இப்படி பேசுகிற? அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் கோகுல் என்ற கலையை முறைத்துவிட்டு, அந்த அனிமலும் என் கூட கிராமத்துக்கு வரப்போகுது, அதோட பத்திரிக்கைக்காக என்றாள் கடுகடுப்புடன். அப்பாடா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இதை முதல்ல சொல்லியிருந்தால் நான் இவ்வளோ நேரம் மூச்சை பிடிச்சி கத்தியிருக்க மாட்டேன்ல. அவர் உன் கூட இருந்தால் உன்னை அந்த கிராமத்துக்கு என்ன, அந்த நிலாவுக்கு கூட அனுப்புவேன். ஏன் தெரியுமா? அவரை மீறி உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ முறைச்சாலும் இதான் உண்மை. இனி நான் இங்கே நிம்மதியாக இருப்பேன்ப்பா என்று சிரித்தாள் கலை. கால் டாக்ஸியில் ஏறி அமர்ந்து கொண்ட பத்மா ஹெட்ஃபோனில் தனக்கு பிடித்த பாடல்களை கேட்க ஆரம்பித்தாள். நெடுஞ்சாலையில் சீரான வேகத்தில் போய்கொண்டிருந்த வண்டி திடீரென பிரேக் இட்டு நிற்கவும் குழம்பிய பத்மா வெளியே பார்க்க அங்கே காருக்கு மிக அருகே கோகுல் நின்றிருந்தான். யோ, நீ விழுந்து சாக என்னோட வண்டி தான் கிடச்சதா? ஏண்டா இப்படி உயிரை வாங்குற? போய் தொலை என்று டிரைவர் பேசிக்கொண்டே இருக்க கோகுலோ வேக வேகமாக கார் கதவை திறந்து பத்மாவின் அருகில் அமர்ந்து கொண்டான். ஐ எம் ரியலி சாரி டிரைவர் சார். நான் ரொம்ப சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகணும். நானும் எத்தனையோ வண்டியை நிறுத்தி லிஃப்ட் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் ஒருத்தரும் கொடுக்கல. அதனால தான் இப்படி அதிரடி காட்ட வேண்டியதாக போச்சு. நான் சொல்கிற இடத்துல மட்டும் என்னை இறக்கி விட்டுடுங்க. நான் உங்களுக்கு 2 மடங்கு பணம் கொடுத்துட்றேன் என்றான். பணம் என்றதும் டிரைவர் வாயை பிளந்தான். ஆனால் பத்மா என்ன சொல்வாளோ என்று அவளை கெஞ்சும் பார்வை பார்த்தான். இவ்வளவு நேரம் கோகுலின் அலப்பறைகளை உள்ளுக்குள் ரசித்து கொண்டும் வெளியே முறைத்து கொண்டும் இருந்தவள் டிரைவர் தன்னுடைய சம்மதத்திற்காக பார்ப்பதை அறிந்ததும் சரியென தலையசைத்தாள். பயணம் தொடர்ந்தது. மாளிகைப்புறத்தில் இறங்கி அங்கிருந்து நடராஜா சர்வீஸில் செல்ல வேண்டும். கால்நடையாக செல்வதே நடராஜா சர்வீஸ் என்று சொல்வது வழக்கம். கோகுல், பத்மா இருவரும் மாளிகைப்புறத்தில் இறங்கினர். பத்மாவுக்கும் சேர்த்து டிரைவருக்கு கோகுலே பணம் கொடுத்து அனுப்பினான். ஏன் பத்மா, உன்னோட டாக்ஸியில் எனக்கு பதிலாக வேற ஒருத்தன் ஏறியிருந்தா அவனை உன் கூட வர விட்டுருக்க மாட்டா தானே? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. இந்த நிலைமையில் யாராக இருந்தாலும் நான் இதே தான் பண்ணியிருப்பேன். என்னை உனக்கு பிடிக்கும்னு ஒத்துக்காத உன்னோட இந்த பிடிவாதம் தான் உண்மையில் எனக்கு காதலை அதிகமாக்கிக்கிட்டே இருக்குது என்று தனக்குள் நினைத்தவன் அவள் பேக்கை கேட்டு கை நீட்ட அவளும் மறுக்காமல் கொடுத்தாள். பேசிக்கிட்டே நடக்கலாமே. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி முறைக்கிற? பேசிக்கிட்டே நடந்தால் தூரம் தெரியாது. அதான் உனக்கு பேச பிடிக்கலன்னா விட்டுடு. மாளிகைப்புறம் எல்லை முடிவு என்ற மஞ்சள் பலகையை தாண்டி வந்த இருவரின் கண்களில் விழுந்தது அந்த ஊர் பெயர் பலகை.
ஆற்றங்கரை ஊராட்சி எல்கை ஆரம்பம். கோகுல். பேர் கூட பொருத்தமாக தான்ப்பா வச்சுருக்காங்க. ஆத்தங்கரை, அதான் எல்லா கொலையும் அந்த ஆத்தங்கரையிலேயே நடக்குது. பத்மா. கொலை ஆத்தங்கரையில் நடக்கலை, கொலை செய்யப்பட்டவங்களோட உடல்கள் தான் ஆத்தங்கரையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எடு எடு, நல்லா ஃபோட்டோ எடு, அப்போ தான் அட்டைப்படத்தில் போட முடியும். ஆற்றங்கரையில் குவியும் பிணங்கள். கொலையாளி யார்? மனிதனா, மிருகமா, இல்லை மனிதனை மீறிய சக்தியா? இப்படி போடு, செமையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக இப்படியே போடுறேன். தேங்க்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு. உனக்கும் ஃபோட்டோஸ் தேவைப்படும், எடுத்துக்கோ. என்கிட்ட இருந்து வாங்கிக்கலான்னு நினைக்காத, நான் தரமாட்டேன் என்றாள் பத்மா. நானெல்லாம் அப்பாவே எடுத்தாச்சு, வா ஜோடியாக ஊருக்குள்ளே கால் எடுத்து வைக்கலாம். ஆற்றங்கரை ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற சிகப்பு நிற பெயர் பலகையை தாண்டி பத்மாவும் கோகுலும் ஊருக்குள் கால் வைத்தனர். வந்துடுச்சு, இந்த கிராமத்துக்கு விடிவு காலம் வந்துடுச்சு. எனக்கு அறிகுறி தெரியுது. கிராமத்தில் பாதி இடிந்த ஒரு வீட்டிலிருந்து பிதற்றி கொண்டிருந்தாள் ஒருவள். ஏய் பைத்தியக்காரி, இந்த கிராமத்துக்கு என்னைக்கும் விடிவு காலம் வராது, சும்மா புலம்பாத என்று அவளை திட்டுவிட்டு நகர்ந்தான் ஒருவன். நான் பைத்தியக்காரியா? போடா பைத்தியக்காரா, நீ பைத்தியக்காரன். இந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் பைத்தியக்காரங்க. ஹா, எல்லாரும் பைத்தியக்காரங்க, எல்லாரும் பைத்தியக்காரங்க. மாயை எல்லாம் உண்மையென எண்ணி நொந்து போவோரே, மறுநாள் உண்மையான மாயை வர என்ன செய்வீரோ என்று பாடியவாறு படுத்து கொண்டாள். ஏன் தாயி, 2 பேரும் பார்க்க நல்ல பணக்கார பிள்ளைகளாக இருக்கீங்க, எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க என்று அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கேட்க, அம்மா நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, எங்களுக்கு ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அதனால தான் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் என்றான் கோகுல். அவனை வினோதமாக பார்த்துவிட்டு, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இங்கேருந்து போயிருங்க தாயி, இந்த ஊர் சாபம் பிடிச்ச ஊர். சாபமா? என்ன சாபம் அது என்றாள் பத்மா வேகமாய். இந்த ஊர் எல்லையை தாண்டி உள்ளே வந்து ஒரு ராத்திரி தங்கிட்டா அதுக்கப்புறமா அவங்க இந்த ஊரை விட்டு வெளியே போகவே முடியாது, இங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியாது. நாங்கள் அனுபவிக்கிற இந்த சாபம் உங்களுக்கு வேணாம் தாயி. புருஷன் பொஞ்சாதியாக பார்க்க லட்சணமாக இருக்கிய, போயிடுங்க தாயி இங்கே இருந்து. உன்னை என்னோட மாவ மாதிரி நினச்சி சொல்கிறேன் என்றாள் அந்த பெண்மணி. அம்மா, எங்கள் மேலே அக்கறை வச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பயப்படுற மாதிரி நாங்கள் இங்கே தங்குறதுக்கு வரல. இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு இருட்டுறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க என்றான் கோகுல். அந்த பெண்மணி சென்று விட இவர்கள் அந்த ஊரை சுற்றி பார்த்தவாறே நடந்தனர். நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டின்னு அந்த அம்மா கிட்ட சொல்லும்போது அப்படி எதுவும் இல்லைன்னு நீ சொல்லிடுவியோன்னு நினச்சேன் என்றான் கோகுல். நான் கூட உன்னை ரொம்ப தைரியசாலின்னு நினச்சேன். ஆனால் அந்த அம்மா சாபம் அது இதுன்னு சொல்லவும் ராத்திரி இங்கேருந்து தங்காமல் ஓடுறதுக்கு பிளான் போட்டுட்ட என்று சம்பந்தமே இல்லாமல் பத்மா கேலி செய்ய, ஹலோ என்ன நக்கலா? நான் சும்மா அந்த அம்மா சொன்னதுக்காக சொன்னேன். நான் அந்த கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்காமல் இந்த கிராமத்தை விட்டு போகிறதா இல்லை என்றான் கோகுல். ஏய் அங்கே பாரேன், அதான் அந்த ஆத்தங்கரை போல, வா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்று கேமராவை கையில் எடுத்து துள்ளி குதித்து ஓடினாள் பத்மா. அத்தியாயம் 3. இடைவரை வளர்ந்த கோரை பொருட்களை கைகளால் விலக்கி பாதையை கண்டறிந்தவாறே ஆற்றங்கரைக்கு செல்லும் ஒற்றை வழி பாதையில் பயணப்பட்டாள் பத்மா. ஏய் லூசு, கீழே பார்த்துப்போ, பாம்பு ஏதாவது இருக்க போகுது என்றான் கோகுல். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் அவன் சொன்னதற்கு மதிப்பு கொடுத்து தான் பாதம் வைக்கப் போகும் இடத்தை பார்த்து பார்த்தே அடியெடுத்து வைத்தாள் அவன் பத்தினி. 5 நிமிட பயணத்திற்கு பிறகு ஆற்றங்கரைக்கு இருவரும் வந்து சேர்ந்தனர். பொருட்களின் பரிசாக உடலெல்லாம் அரிப்பது போல இருந்தது இருவருக்கும். ஆனால் அந்த ஆற்றின் அழகை பார்த்ததும் மற்ற அனைத்தும் மறந்தது இருவருக்கும். வாவ், இவ்வளோ அழகோட, முக்கியமாக சொல்லணும்னா இவ்வளோ சுத்தமாக ஒரு ஆறா நான் பார்த்ததே இல்லை. இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் தினமும் இங்கே தான் குளிக்க வருவாங்களா? பேசாமல் நானும் இந்த ஊர்லேயே பிறந்திருக்கலாம் என்று பத்மா சொல்லி முடிக்க திடீரென ஒரு அதிபிரகாசமான மின்னல் ஒன்று அங்கிருந்த கோரை பொருட்களின் மீது விழுந்தது. அதைத் தொடர்ந்து பெரிய சத்தத்துடன் ஒரு இடி இடிக்க வழக்கம் போல் தன்னவனை கட்டி அணைத்து கொண்டாள் பத்மா. ஏய் பத்மா, பத்மா இங்கே பாரு, ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு, சாதாரண மின்னல் இடி, இதுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா? அப்புறம் அந்த மின்னல் விழுந்த பொருட்களை ஃபோட்டோ எடுக்கலையா நீ என்று அவள் கவனத்தை திசை திருப்பினான். அவன் மீதிருந்து பட்டென்று நிமிர்ந்தவள் தன் தலைமுடியை சரி செய்து கொண்டு, ஐம் ரியலி சாரி, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல என்று கூறி தன் கவனத்தை புற்களின் மீது திருப்பினாள். சற்று முன்னர் வரை பச்சை பசேல் என்று இருந்த அவைகளில் பாதி இப்போது காய்ந்து கருமை நிறத்தில் இருந்தது பத்மாவிற்கு வேதனையை கொடுத்தது. அவற்றை தன் கேமராவில் படமெடுத்தவள் அந்த ஆற்றை நிதானமாக நோட்டமிட ஆரம்பித்தாள். ஆனால்
கோகுல் வேறொரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். மழை பெய்யறதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. அப்படி இருக்க திடீர்னு மின்னல் எப்படி வந்தது என்ற யோசனையில் இருந்தபோது தனக்கு பின்னே யாரோ வருவது போல் தோன்ற திரும்பி பார்த்தான். அங்கே வெறும் புற்கள் மட்டுமே இருந்தது. பத்மா, இங்கே இருக்கிறது ஆபத்து. புற்களுக்கு இந்த பக்கம் நாம் இருக்கிறது, அந்த பக்கம் இருந்து பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நமக்கு ஏதாவது ஆபத்துனா கூட யாராலும் உதவிக்கு வர முடியாது. வா, நம்ம கொஞ்சம் தள்ளி போகலாம் என்றான். அவன் மேல் கோபம் இருந்தாலும் இதுவரை அவன் சொன்னது எதையும் பத்மா மறுத்ததில்லை. இப்போது மட்டும் மறுத்து விடுவாளா என்ன? கோகுலுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். கோகுல் முன்னடக்க பின்னடந்து வந்து கொண்டிருந்த அவளுக்கும் தனக்கு பின்னால் யாரோ உடன் வருவது போல் தோன்ற திரும்பி பார்த்தாள். வழக்கம் போல் அங்கே யாரும் இல்லை. இருவரும் ஆற்றங்கரையின் மையப்பகுதிக்கு வந்தனர். இதான் சரியான இடம். இங்கிருந்து உன்னோட ஆராய்ச்சியை ஆரம்பி என்று கோகுல் நேற்று அந்த இளைஞன் சாய்ந்து அமர்ந்திருந்த அதே மரத்தில் ஒரு காலை மடக்கி வைத்தவாறு நின்று கொண்டான். ஏதோ சத்தம் கேட்பது போல இருந்ததால் குழப்பமான கோகுல் சுற்றுமுற்றும் தேடினான். ஆனால் அங்கே அவனையும் பத்மாவையும் தவிர வேறு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. பத்மாவை பார்க்க அவள் ஆசையுடன் ஆற்று தண்ணீரில் கால் நனைப்பதற்காக தன் செருப்புகளை கலட்டி கொண்டிருந்தாள். இருவரை தவிர வேறு எவரும் இல்லாத அந்த இடத்தில் வித்தியாசமான அந்த சத்தம் மட்டும் அவனுக்கு மிக அருகே தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தது. ஏதோ நெருடலாகவே இருக்கே என்று நினைத்த கோகுல் தான் சாய்ந்து நின்றிருந்த மரத்தில் சற்று ஓங்கி அடித்தான். அவ்வளவுதான். அந்த மரத்தில் இருந்த மிகச்சிறிய பொந்தின் வழியாக வந்த நூற்றுக்கணக்கான வௌவால்கள் ரீங்காரத்துடன் அவனை சூழ்ந்து கொண்டன. உடலே தெரியாத அளவுக்கு அவனை வௌவால்கள் ஆக்கிரமித்திருக்க திடீர் தாக்குதலால் சுதாரிக்கும் முன்னே தரையில் விழுந்தான் அவன். அவை கடித்த கடியில் அதிகளவு வலியை உணர தரையில் உருள ஆரம்பித்தான். கோகுலின் சத்தம் கேட்டு திரும்பிய பத்மா அவனின் கோலம் கண்டு திகைத்து அலறினாள். இவள் போட்ட சத்தத்தில் கோகுலின் உடலில் இருந்த பாதி வௌவால்கள் அவளை நோக்கி படையெடுத்தன. பயந்து போன பத்மா தன்னையும் அறியாமல் பின்னோக்கி நகர்ந்து ஆற்று நீரில் கால் வைத்தாள். இவள் ஆற்று நீரில் கால் வைத்ததும் இவளை நோக்கி வந்து கொண்டிருந்த பறவைகள் அப்படியே நின்றன. இதுவரை அமைதியாயிருந்த ஆற்றில் பத்மாவின் கால் பட்டதும் சலசலப்பு உண்டாக ஆரம்பித்தது. இதனை கண்ட வௌவால்கள் அளவுக்கு அதிகமாக ஒலி எழுப்பின. அந்த சத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் காதுகளை பொத்திக்கொண்டே பின்னோக்கி நடந்து ஆற்றுக்குள் இறங்கிய பத்மா தடுமாறி ஆற்றில் விழுந்தாள். வௌவால்களின் அந்த அபாய ஒலியை புரிந்து கொண்ட மற்ற வௌவால்களும் கோகுலை விட்டு தன் கூட்டத்தோடு சேர்ந்து பறந்து போயின. பத்மா ஆற்று தண்ணீரில் விழுந்து முழுவதும் நனைந்து விட்டாள். காயங்களுடன் இருந்த கோகுலை பார்த்ததும் பதறிப்போய் தண்ணீரிலிருந்து எழுந்திருக்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. ஏதோ ஒன்று அவள் கால்களை மீண்டும் மீண்டும் ஆற்று தண்ணீருக்குள் இழுத்தது. கோகுல், கோகுல் என்று அழைத்தவாறே சிறிது சிறிதாக ஆற்றுக்குள் இழுக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அதே நேரம் இன்னொரு இடத்தில், சுவாமி, நீங்கள் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் நான் பண்ணிட்டேன். தொலைஞ்சு போன என்னோட பையன் சீக்கிரமாக என்கிட்ட வந்துடுவான் தானே என்றார் சின்னச்சாமி மனம் நிறைந்த நம்பிக்கையுடன். சின்னச்சாமி, நான் இந்த பரிகாரம் எல்லாம் உன்னுடைய பையன் உனக்கு கிடைப்பாங்கிறதுக்காக செய்ய சொல்லலை. உன்னோட பையன் ஜாதகப்படி அவனுக்கு ஏகப்பட்ட கண்டம் இருக்குது. அத்தனையும் அவனோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்க வல்லது. அந்த கண்டத்திலிருந்து அவனை காப்பாற்ற தான் உன்னை தான தர்மங்கள் பண்ண சொன்னேன். 4 வயசு இருக்கும்போது உன்னோட பையன் பிரிஞ்சு காணாமல் போனது உன் முன்ஜென்மத்தோட வினை. அதனால தான் இத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தும் பெத்த மகனை தொலைச்சிட்டு நிற்கிற. உன் முன்வினை பையனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் ராஜயோகத்தில் பிறந்தவன், பல பேரை வாழ வைக்க பிறந்தவன். அவன் செஞ்சு முடிக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது. கால நேரம் கூடி வரும்போது உன் மகன் அவன் மனைவியோட உன்கிட்ட வந்து சேருவான் என்று கூறினார் அந்த ஜோதிடர். ஏய் தாயம்மா, நீ தானடி எனக்கு எப்பவும் சாப்பாடு கொடுப்ப. இன்னைக்கு எனக்கு பாயாசம் குடிக்கணும் போல இருக்குது. கொண்டு வந்து கொடுக்குறியா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப. இந்த கிராமத்துக்கு விடிவு காலம் வரப்போகுது. என்னோட கிராமத்துக்கு விடிவு காலம் வரப்போகுது. என்னோட ஜனங்க எல்லாரும் நிம்மதியாக வாழ போகிற காலம் பக்கத்தில் வந்துடுச்சு என்று கைத்தட்டி சிரித்து கொண்டிருந்தார் அந்த பாட்டி. ஏன் அப்பச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க? காவல் தெய்வம் இல்லா மக்கள் காவலின்றி தவித்திருக்க, நித்தமும் மரண பயம் சூழ்ந்து நிம்மதியை பறித்திருக்க, காவலுக்கு நான் வந்தேன் என்று வந்தான் என் அம்மையப்பன் என்றார் அந்த பாட்டி. என்ன சொல்கிறேனே எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் நீ ஒன்று சொன்னால் அதில் ஏதாவது இருக்கும். இப்போ உனக்கு என்ன, பாயசம் தானே வேணும்? உனக்கு நான் போட்டு தரேன். இந்த கிராமத்தில் எல்லாரும் உன்னை பைத்தியக்காரின்னு சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ குறி சொல்கிற சாமி மாதிரி. இங்கே யாரும் உன்னை நம்புறது இல்லை. அதனால தான் நீ அவங்க கண்ணுக்கு பைத்தியக்காரியாக தெரிகிற. ஆனால் நான் உன்னை மனசார நம்புகிறேன்.
நீ சொல்கிறது எல்லாம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நீ இந்த கிராமத்துக்கு விடிவு காலம் வந்துருச்சுன்னு சொல்கிற. அது நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் நம்புகிறேன். உன்னை தவிர இதை வேற யார் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டேன். நீ சொல்கிற, அதனால் நடக்கும்னு நம்புகிறேன் என்றாள் தாயம்மா. கூறுகட்ட பெண்ணவள் விடியும் என்று சொல்கிறாள். விடியல் வரும் வேளையில் விடியல் காண இருப்பாளோ? யார் அறிவார் இங்கே என்று புலம்பிக் கொண்டே படுத்து கொண்டார் அவர். கோகுல், கோகுல் என்று கூவலுடன் ஏதோ ஒரு விசையால் ஆற்றுக்குள் ஆழமாக இழுக்கப்பட்ட பத்மா ஆற்றின் மையப்பகுதியை அடைந்தாள். ஆற்றின் மையப்பகுதியை அடைந்தவுடன் அவளை இழுக்கும் சக்தியிலிருந்து விடுதலை பெற்றதாய் உணர்ந்தாள். ஆனால் அவளால் அதை நினைத்து சந்தோஷப்பட முடியாமல் கழுத்தை தாண்டி இருக்கும் தண்ணீரால் தத்தளிக்க ஆரம்பித்தாள். தன் அவளை காக்க வேண்டிய ஆற்றுக்குள் இறங்கியவன் உள்ளங்காலில் ஏதோ ஒன்று கிழிக்க அவன் இருந்த இடத்தை சுற்றி இருந்த நீர் சிவப்பாக மாறியது. அடுத்த அடி எடுத்து வைக்க அவன் கால் ஒத்துழைக்க மறுத்தது. இருந்தாலும் பொருட்படுத்தாமல் முன்னேறி சென்றான். கைகளை அசைத்து அசைத்து தண்ணீருக்குள் தான் மூழ்கி விடாமல் பார்த்து கொண்டாள் பத்மா. அவளையும் மீறி அவள் வாய்க்குள் தண்ணீர் வர அதை வெளியே துப்ப முயற்சிக்கும் போது மீண்டும் தண்ணீரை குடித்தாள். நிச்சயம் தன்னை காக்க அவன் வருவான். அவன் வரும் வரை தன் உயிரை தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த பத்மா ஏறி நின்று கொள்ள பாறை போன்று ஏதாவது கிடைக்கிறதா என்று கால்களால் தேடினாள். நீரின் ஓட்டத்தில் அவளால் அதை சாமானியத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் சில நொடி போராட்டத்திற்கு பிறகு பாதம் முதல் முழங்கால் வரை எதிலோ இடிபட தான் உயிர் பிழைக்க ஏதோ ஒன்று கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கையில் சிரமப்பட்டு அதில் ஏறினாள். இப்போது அவள் இடைவரை மட்டுமே தண்ணீர் இருக்க அவளால் எளிதாக கோகுலை பார்க்க முடிந்தது. தான் நினைத்தது போல் தன்னை காக்க தன்னவன் வருகிறான் என்பதை கண்கள் குளிர பார்த்து கொண்டிருந்த பத்மா தன்னால் எவ்வளவு பெரிய தவறு நிகழப்போகிறது என்பதை அறிந்திருக்கவில்லை.